சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை விரதத்துக்கு பலவிதமான நெறிமுறைகளும் பலவிதமான நம்பிக்கைகளும் அதெல்லாம் நம்ம லைனாக பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல குளிக்கிறதுல ஆரம்பித்து அவர்களுடைய பூஜை முறைகளில் ஆரம்பித்து அதிகாலை எழுவதில் ஆரம்பித்து ஒவ்வொருவும் நம்ம ரெகுலராக ரொட்டீனில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு மண்டல காலம் நம்ம விரதம் இருக்கும்போது என்னுடைய உடம்பே சார்ஜ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுறது. இந்த உணவு பழக்கங்கள்னாலையும் டிசிப்ளின்டு லைஃப் ஏற்படுறதுனாலையும் உடம்பு காற்று போல ஆயிடுறது. காற்று போல ஆன உடம்பு ஆனதுனால தான் நம்மளை மலை ஏறி போகிறது நம்மளுக்கு சுலபமாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய குண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த விரத நியமங்கள்னால அவனுடைய உடம்பு அவனுடைய கண்ட்ரோலுக்கு ஏற்படுது. ஏன்னா நம்முடைய உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. பாக்கி நாளில் ஒரு தலைவலி ஏற்பட்டால் கூட நம்ம அந்த தலைவலிக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அந்த தலைவலிக்கு அடிமையாக அது சொல்படி தான் நம்ம காரியங்களை நடத்துகிறோமே ஒழிஞ்சு நம்முடைய உடம்பு இப்படித்தான் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறது. ஆனால் இந்த விரதம் எவன் இருக்கானோ அவனுடைய உடம்பு காத்த போல மாறிடுறான். இப்படி பல வகையில் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கு இந்த விரதம். பலருக்கும் இதில் பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டது. ஏற்கனவே பல சந்தேகங்களை நானும் சொன்னேன். தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, பலருக்கு இது மாதிரியான சந்தேகங்கள். கண்டிப்பாக விரதத்தில் இருக்கும்போது தீட்சையில் இருக்கும்போது எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது விளக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அதுக்குன்னு தலைமுடி அடங்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால தப்புன்னு வந்துடாது. சில விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரத்திலே விதி விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. விதிகளெல்லாம் வகுத்து கொடுத்த சாஸ்திரம் தான் அதுக்குண்டான விதி விலக்குகளையும் கொடுத்துருக்கு. இதே போல மாலை போட்டுட்டு பித்ருகாரியங்கள் பண்ணலாமா, ஸ்ராத்தம் பண்ணலாமா, தேவசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருப்பா. சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கிறதுனால இதை பண்ணாமல் இருக்காது இருந்தால் தான் தப்பு. ஏன்னா தெய்வ காரியமா பித்ருகாரியமா அப்படின்னா கண்டிப்பாக பித்ருகாரியத்துக்கு தான் முதல்ல. பகவானே அதுதான் சொல்கிறான். ஐயப்பனுடைய சஹஸ்ரநாமத்திலேயே பிதேவஜன ரக்ஷகாய நமஹான்னு இருக்கு. இப்போ மாலை போட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால இதெல்லாம் நம்ம நிறுத்திடப்படாது. நம்முடைய விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன இருக்கோ அதெல்லாமும் பண்ணி அதோடு கூட ஐயப்பனுடைய விரதத்தை அனுஷ்டிச்சா மட்டும்தான் அந்த விரதம் நமக்கு பூர்த்தி ஆகும். நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டுனா சந்தியாவந்தனம் பண்ணத்தான் வேணும். சந்தியாவந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பூஜையும் சரண கோஷமும். அதை பண்ணினால்தான் நமக்கு ஐயப்பனுடைய விரதம் பூர்த்தி ஆகுமே ஒழிஞ்சு சுவாமியே சரணமையப்பா சொன்னதுனால மட்டும் அது பூர்த்தி ஆகிடாது. தன்னுடைய குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை விட்டுட்டு நான் என்னுடைய மலைக்கு போனோம், என்னுடைய யாத்திரை இருக்குன்னு நம்ம ஒருத்தன் பண்ணினான் அப்படின்னா அந்த யாத்திரை பூர்த்தி ஆகாது. தாய் தந்தையருக்கும் என்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பண்ண வேண்டிய கடமையும் பூர்ணமாக நிறைவேற்றி அதுக்கப்புறம் சபரிமலையோட விரத நியமங்களையும் எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு தான் அது பூர்த்தி ஆகுமே ஒழிஞ்சு கடமையை விட்டுட்டு சுவாமிகிட்ட வந்தோம் அப்படின்னா சுவாமி நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டான். ஆக இந்த விரதம் நியமம் அப்படிங்கிறது நம்மளை மென்மேலும் பக்குவப்படுத்துறதுக்காக உண்டான ஒரு நெறிமுறை. சபரிமலை யாத்திரை ஒரு மனுஷனையும் முழு மனுஷனா மாத்துறது. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே